குழி தோண்டியாச்சு. ஸோ இது எத்தனை அடி இருக்கும் இல்லையோ இந்த குழி? ஒரு 4 feet இருக்கும். ஒரு 4 அடி குழி, 4 அடி குழி தோண்டி இருக்கோம். ஸோ இதுக்கு மேலே இனி நாங்கள் மணல், அப்புறம் மாட்டு சாணம் அது பொடிச்சு வச்சிருக்கோம். வேப்பம் புண்ணாக்கு இருக்கு, கொஞ்சமா எறும்பு பொடி போட்டுக்கணும். ஸோ இதுக்கு மேலே சாணி பொடி தட்டுறோம். விவோஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எழும்பி பாருங்க, ஒரு 7 மணிக்கெல்லாம் அப்படியே எங்கள் தோட்டத்துக்கு வந்துட்டோம். ஸோ இது ஒரு வீக் டே, சாட்டர்டே காலையில். ஸோ தோட்ட வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளினிக் போனோம். இன்னைக்கு தோட்டத்தில் ஒரு மரம் ஒன்று, பழ மரம் நான் ஆல்ரெடி நர்சரியிலேருந்து வாங்கி வச்சுருந்து நடணும். அதே மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் அறுவடை பண்ண இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோவுக்கு போகலாம். மரம் நடுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மரம் நடுறதுனால என்னென்ன நன்மைகள் தெரியுமா? மரம் நடுறதுனால நமக்கு நல்ல மழை பெய்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஆகுங்க. ஸோ மேகத்தை நல்லாவே குளிர் வச்சு மழை சீக்கிரமாக பெய்யணும்னா நம்ம நிறைய மரங்களை நட்டு வைக்கணும். நம்ம சுற்றுப்புற சூழலில் உள்ள மாசுக்களை எல்லாம் இந்த மரம் அகற்றிடும். அதாவது இந்த மரத்தில் இருந்து ஆக்சிஜன் வெளிவரும் இல்லையா? ஸோ அது நம்ம சுற்றுப்புற சூழலை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வைக்கும். ஸோ நம்ம சுவாசிக்கிறதற்காக தூய்மையான காற்றை இந்த மரங்கள் நமக்கு தரும். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அது? ஸோ வேற என்ன நன்மைகள் இருக்குது மரங்கள் நடுறதுல? ஸோ மரங்கள் நட்டு வைக்கும்போது அந்த வெப்பத்தை எல்லாம் அது தணிக்கும், நல்ல ஷேடு உங்களுக்கு தரும். அதாவது நல்ல ஒரு குளிர்மையான ஒரு காற்று, ஒரு குளிர்மையான ஒரு என்வரன்மெண்ட்டை அது கிரியேட் பண்ணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போக முன்னாடி தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது ஒரு பெரிய ஹெல்ப்பும் மோட்டிவேஷனுமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நாவல் மரத்தை எப்படி நடணும், ஸோ அதுக்கு என்னெல்லாம் உரங்கள் போட்டு எப்படி தண்ணி ஊற்றி அதை நடணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது என் வீட்டில் வளர்ந்து நிற்கிற ஒரு பெரிய நாவல் மரம். இது சாதாரண மரம் தான், கிராஃப்டட் வெரைட்டி கிடையாது. ஸோ இந்த மரம் நான் நட்டு 8 வருஷம் ஆச்சு, காய்கள் இன்னும் வரலை. ஸோ நான் ரீசெண்டாக ஒரு கிராஃப்டட் நாவல் மரம் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ கிராஃப்டட் மரங்கள் ஒரு 2 வருஷத்தில் நல்ல பலனை தரும். ஸோ இந்த மரத்தை இன்னைக்கு நம்ம நடப்போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாவல் மரத்தை நடப்போலாம். ஸோ அங்கே சின்னதாக ஒரு குழி ஒன்று தோண்டி வச்சுருக்கோம். ஸோ இந்த மரத்தை நட போகிறோம். ஸோ வாங்க நாவல் மரத்தை நடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் டாக்டர் நல்லாவே குழி தோன்றது பாருங்க. ஸோ காலையில் உழைப்பை பாருங்க டாக்டருக்கு. இது ஏர்லி மார்னிங் வீக் டே. ஸோ இந்த குழியை தோண்டி செடிகளை எல்லாம் நட்டு தோட்டத்தை ஒன்று சுற்றி பார்த்துட்டு அப்புறமா கிளினிக் போகணும். எனக்கு இன்னைக்கு லீவ் தான், நான் வீட்டில் ரொம்ப ஜாலியாக என்ன இருக்க போகிறேன். முதல்ல என்ன போடுவோம்? மணல் போட்டுருவோமா? மண் போட்டாச்சு, தோண்டி மண் போட்டுருவோம் கொஞ்சம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழி தோண்டியாச்சு. ஒரு 4 அடி குழி ஒன்று டாக்டர் தோண்டி இருக்காங்க. ஸோ முதல்ல இதில் இந்த எறும்பு பொடி கொஞ்சமாக போட போகிறோம். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சமாக மணல் எடுத்துகிட்டு வருவீங்களா? தட்டி விட்டுருங்க, தட்டி விட்டு. ஸோ இதுக்கு மேலே சாணி பொடி தட்டுறோம். போட்டுருவோம். போதும். இனி இதை மிக்ஸ் பண்ணி ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. உழவர்கள் கஷ்டத்தை நம்ம அனுபவிப்போம் இல்லையா? மண்ணில் வெட்டுறது எவ்வளோ கஷ்டம். ஓகே, டன். யார் இப்போ ரிலாக்ஸாக உட்காந்துச்சு இடுங்க இல்லையா? கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு போடுறோம். கிளிக்க முடியாது.
வாங்க பிடிங்க பிடிங்க. சரி நான் பிடிக்க நீங்கள் மண்ணை. ஸோ செடி நட்டாச்சு. கொஞ்சம் மண் வெட்டி போடலாம்ல, அதை வச்சு வெட்டி போடணும் குயிக்கா. எல்லா வேலையும் குயிக் குயிக் குயிக், வேற வழியே கிடையாது. கல்லெல்லாம் போடாதீங்க, கல்லெல்லாம் எடுத்துருங்க. பெரிய பெரிய கல் இல்லை வெட்டி, நிறைய கல் கிடக்குது, இல்லை வேற வைக்கிறது பாருங்க. ஸோ செடி நட்டாச்சு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் தரையோட அளவை விட ஒரு அடி தாழ்வா செடியை நட்டிங்கன்னா தண்ணி ஊற்றும் போது தண்ணி நல்லாவே தங்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் மிக அழகான வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ஷெரன் லியோன். நன்றி, மீண்டும் சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் செடிகளை நட்டு வைங்க. நிஜமாவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது, உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு பழச்செடியாவது நீங்கள் வாங்கி நட்டு வைங்க.